காலி பண்ணி டிரைவர் என்ன சொல்றாங்க, மதுரையில இருந்து வருதுங்க, 5 மாவட்டத்துல இருந்து வருது. இல்ல நியர்பை எல்லா மாவட்டத்துலையும் அவங்க தேவைக்கு எடுப்பாங்க. அந்த பிஸ்னஸ் வச்சுட்டு தான் அவங்க எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் எடுக்கிறது நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், அதை பற்றி நீங்கள் நோ ப்ராப்ளம். பிஸ்னஸில் நாங்கள் இதாக இல்லை, இது சிட்டிக்குள்ள இருக்குது. பொதுமக்கள் பாதிக்க அதனால் நீங்கள் சிப்பன் கையில் காப்பி எங்க, லேபர் லைசன்ஸ் வேணும், இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வேணும், இருக்கா? எல்லாமே சப்மிட் பண்ணிடுறோம். இந்த ஏரியால வைக்க கூடாது, இல்ல பர்மிஷனே இல்ல. அனுமதி இல்லாமல் கழிவு, கோழி கழிவு, மாட்டு கழிவு, கழிவு பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக பல பேருடைய உயிர் சேதங்களுக்கும் ஆஸ்மா, டிபி வரக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கி கொண்டிருக்க கம்பெனி ஆக்ட் படி இல்லாத ஒரு கம்பெனியை இருக்குதா சொல்லி திமுக அரசுடைய அராஜகத்தின் பேரில் அவங்களோட லஞ்சத்தில் வாங்கி தான் இந்த பர்மிஷனே கொடுத்துருக்காங்க. இதனால இது கம்பெனி ஆக்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் பாதிப்பு இருக்கு. அதனால இந்த இடத்தை விட்டு உடனே காலி செய்யும்படி நாங்கள் ஆணையிட்டோம். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட கழிவுகளை கொட்டுகின்ற இந்த இடத்தில் 2022ஆம் ஆண்டு நம்முடைய மாநகராட்சி சுமார் 5 ஏக்கர் நிலத்தினை கேரளாவை சார்ந்த ஒரு கம்பெனிக்கு இடத்தை தாரை வார்த்திருக்கின்றார்கள். அதோடு கூட இங்கே தமிழ்நாடு, கேரளா போன்ற இடங்களிலிருந்து கோழி கழிவுகள், மாட்டு கழிவுகள் அத்தனையும் கொண்டு வந்து அதை மாட்டு தீவனமாக மாற்றுகின்ற தொழிற்சாலை என்ற பெயரில் இங்கே கொண்டு வந்து அதை அரைப்பதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் யாரும் உயிர் வாழ முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பிண வாடை அடித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களிடத்தில் இருக்கின்ற ஆவணங்களை பரிசீலித்து பார்த்தால் அவைகள் முறையான அனுமதிகள் பெற்று இந்த தொழிற்சாலையை துவக்கவில்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியதை போன்று நம்முடைய மாநகராட்சி எந்த அடிப்படையில் 5 ஏக்கர் மாநகராட்சி நிலத்தை
இந்த கேரளாவை சார்ந்த கம்பெனிக்கு குத்தகைக்கு கொடுத்தார்கள் என்பது நிச்சயமாக அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதையும், எனவே நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த பகுதி மக்களுடைய, நம்முடைய மாவட்டத்து மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உடனடியாக இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று உரிமையாளரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசியிருக்கின்றோம். கார்ப்பரேஷன் அதிகாரிகள் இங்கே இருக்கின்றார்கள். அப்படி கம்பெனி மூட வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய அதிகாரிகள் அதை உடனடியாக சீல் பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாளை காலையில் நம்முடைய டிவிகே காங்கிரஸ் தோழர்களோடு நானும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதை பூட்டு போடும் போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.